நாம் எதை குறித்து அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? யாரை குறித்து அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஆமென். நம்மோடு இருக்கிறவரை குறித்து பேசுகிறோமா? நம்மளோடு கூட இருக்கிறவருடைய வல்லமை குறித்து பேசுகிறோமா? அல்லது நம்மை குறித்து, நாம் சந்திக்கிறவர்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? நான் எதை குறித்து பேசுகிறேனோ அதை பொறுத்து தான் என் வாழ்க்கையில பலன் உண்டாகி கொண்டே இருக்கும். ஆமென். சில பாதையில என்னால பலத்தால நிக்கணும்னா, நான் நின்று சந்திக்க வேண்டுமானால் என் வாயின் வார்த்தையில நான் எதை பேசுகிறேன். யோபுக்கு முதல் அதிகாரத்தில், 2வது அதிகாரத்தில் ஸ்டெடியா நின்ற யோபுவால 42 அதிகாரம் வரையில் அதே பலத்தில் நிக்க முடிஞ்சுதான் கேட்டா கொஞ்சம் தளர்ந்துட்டார். ஏன்னா முதல் 2 அதிகாரத்தில் அவன் பேசின வார்த்தைகளுக்கும் அதன் பிறகு அவன் பேசின வார்த்தைகளுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் எதை பேசிக் கொண்டிருக்கிறேனோ அதை வைத்துதான் நான் நிற்க முடியும். பாருங்க, தெரிந்த பகுதி தான் 1 சாமுவேல் 17வது அதிகாரம். அங்கே இப்பொழுது கோலியாத் வந்து நிற்கிறான். அத்தனை பேரும் பயந்து நடுங்கி கலங்கி, சவுல் உட்பட இந்த இராணுவத்திலேயே அந்த இஸ்ரவேலிலேயே உயர்ந்தவன், பலமுள்ளவன், அப்படிப்பட்ட சவுல் உட்பட அத்தனை பேரும் பயந்து 40 நாட்கள் அவன் வந்து நிற்கும் போதெல்லாம் இவர்கள் பயந்து ஓடுகிறார்கள். அப்பொழுது அவர் சிறுவன் வருகிறான், தாவீது. அவன் வந்து சொல்கிறான், நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி, இப்பொழுது ராஜாவினிடத்தில் அவனை குறித்த காரியங்கள் அறிவிக்கப்பட்டதும் ராஜா சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதோட 32 33 வசனங்கள். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சொல்ற, இவனை குறித்து நீங்க கலங்காதீங்க, இந்த விஷயம் என் விஷயம், நான் பாத்துக்கிறேன்றார். ஆமே. இந்த வார்த்தை இன்னைக்கு காலைல தியானிக்கும் போது கூட, இன்னைக்கு பலரும் நம்ம கூட இருந்து நாம் சந்திக்கிற சில ஃபேஸ்ல நம்ம ஃபேமிலி கூட இருந்து நம்ம புலம்புவாங்க தெரியுமா? இதோ நீ எப்படி சாதிக்க போற, இந்த காரியம் உன் லைஃப்ல எப்படி நடக்க போகுது. இப்படி யாராவது உங்களை சுத்தி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, இதை குறித்து நீங்க கலங்காதீங்க, இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன். இது என் விஷயம், நான் பாத்துக்கிறேன். இந்த காரியத்துல ஜெயம் எப்படி வரும்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா.